அன்னைக்கு காலையில வழக்கம் போல சுப்பையா அருவாளை எடுத்துட்டு தென்னை மரத்துல ஏறி ஒரு ஓலையை வெட்டினான். கீழே இறங்கி அந்த ஓலையை எடுத்துட்டு ஏற்கனவே வெட்டி வைத்திருந்த பச்சை மூங்கில்களை சேர்த்து கட்டி வெட்டப்பட்ட ஓலையை பின்னி ஒரு பாடையை தயார் செய்தான். ஆனா அந்த பாடை வழக்கம் போல 6 அடி நீளமில்ல, வெறும் 3 அடிதான். அந்த மாலை நேரம் ஒரு வயசான தம்பதிகள் அந்த ஆற்றங்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த முதியவர் சொல்றாரு, இந்த 7.5 ஆண்டுகள் உன்னை பிரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. ஆனா கோவிந்தம்மா பாவம், அவளுக்காக நாம இதை செய்யணும். அதோ பாரு, அங்க ஐயனார் கோவில் தெரியுதே, அங்கதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பொறுமையா காத்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதியவர் மட்டும் அங்கிருந்து நகர்ந்து போறது நமக்கு தெரியுது. அந்த இரவு வலங்கைமான் கிராமத்துல கடுமையான புயலுக்கு மத்தியில தனிமையான ஓலை குடிசை ஒன்னு இருக்கு. கொட்டுற மழையின் சத்தம் கேட்க குடிசைக்கு உள்ள மங்களா எரியிற எண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல 2 பேர் இருக்கிறது தெரியுது. வியர்வையில நனைந்தபடி கை நகங்கள் தரையை கீற மூச்சு திணறலோட பிரசவ வலியால துடிக்கப்படுத்திருக்க அந்த பெண்மணி. அவ கால்களுக்கு நடுவுல முதிய பெண்மணியான மருத்துவச்சி வீராயி உட்கார்ந்திருக்க. கண்ணுக்கு தெரியாத பறவை போல அந்த குடிசையை சுத்தி காற்று அலறுது. பலத்த போராட்டங்களுக்கு நடுவுல வீராயி அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்து அவளோட உதடுகள் நடுங்க குழந்தைய கையில தூக்கினா. ஆனா ஒரு அழுகை இல்ல, அசைவு இல்ல. மெதுவா அந்த சின்ன மார்பை தேய்ச்சி அந்த உடலை அசைத்து பார்க்கறா. ஆனா எந்த மாற்றமும் தெரியல, அமைதி மட்டும்தான் இருந்தது. வீராயி தலை குனிஞ்சு வெளிப்படுத்த முடியாத துக்கத்துல கண்ணீரை அடக்கி நடுங்கும் குரல்ல மெதுவா அந்த பொண்ணை பார்த்து சொன்னா, மூச்சு இல்லம்மா அப்படின்னு. அந்த பெண்மணியோட அலறல் குடிசைக்கு வெளியில எதிரொலிக்க அதோட அவ மயக்கமாகறா. ஒரு சில நிமிடத்துல கண் முழிச்சு பார்த்த அவளுக்கு பக்கத்துல வீராயியும் இல்ல, அந்த குழந்தையின் உடலும் இல்ல. மூச்சு பேச்சு இல்லாத அந்த குழந்தைய தூக்கிட்டு மழையில வேகமா நடக்கிறா வீராயி. அந்த கிராமத்து எல்லையில இருக்க கோவிந்தம்மா வீட்டுக்கு போய் கதவை தட்டினா. எந்த பதிலும் இல்ல. கொல்லைப்புறமா நடந்தா. அங்க இருந்த ஒரு மண்மேட்டு கிட்ட குழந்தைய போட்டுட்டு உட்கார்ந்து, இந்த குழந்தைய பொழைக்க வைத்தாயி அப்படின்னு மன்றாடி வேண்டினா. அந்த மண்மேடு யாரையோ புதைக்கப்பட்ட சமாதி மாதிரி தெரியுது. பெய்யிற பேய் மழையில அதுல பூசப்பட்ட மஞ்சள் சந்தனம் மண்ணோட கரைஞ்சு ஓடுது. ரொம்ப நேரமாகியும் எந்த மாற்றமும் இல்லாததால அந்த குழந்தையின் உடலை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினா வீராயி. அந்த மூதாட்டி அங்கிருந்து கிளம்பின உடனே அந்த மண்மேட்டு உள்ள இருந்து மண்ணுல புதைக்கப்பட்ட ஒரு சிறிய கை வெளியில வருது. குழந்தைய தூக்கிட்டு இடுகாட்டுக்கு போன வீராயி குழந்தையின் உடலை ஒரு இடத்துல வச்சிட்டு குழி தோண்டினா. வானை பிளக்கிறது மாதிரி ஒரு இடி இடித்தது. அந்த நேரத்துல அங்கிருந்த குழந்தையின் உடல் அசைந்து அழ ஆரம்பிச்சது. திரேதா யுகத்தில் சீதாதேவியின் வேண்டுகோளின்படி ஸ்ரீராமர் பொன்மானாக வடிவம் எடுத்து வந்த மாரீசனை துரத்தி சென்றார். நீண்ட தூரம் ஓடிச் சென்ற அந்த மான் கும்பகோணம் அருகில் உள்ள குடமுருட்டி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள வனப்பகுதியில் வலப்புறமாக வளைந்து ஓடியது. அந்த இடத்திற்கு வலங்கைமான் என்ற பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. அனைத்து சிவாலயங்களிலும் உள்ள சிவபெருமான் திருவுருவிலும் இடது கையில் மான் இருக்கும். ஆனால் வலங்கைமானில் உள்ள சிவபெருமான் திருவுருவில் வலது கையில் மான் இருப்பதால் இவ்வூருக்கு வலங்கைமான் என்று பெயர் வந்ததாகவும் சிலர் கூறுவர். பரம்பொருள் ஒன்றுதான், எனினும் பல்வேறு அருட்செயல்களை செய்வதற்காக அந்த பரம்பொருள் பல்வேறு உருவத்திருமேனிகளை தாங்கியுள்ளது. அந்த பரம்பொருளின் பாதியான பராசக்தி கோடையை குளிர்விக்கும் மாரியம்மனாகவும் நோய் நொடியிலிருந்து மக்களை காக்கும் சீதளா தேவியாகவும் பாரத தேசம் முழுக்க கோவில் கொண்டுள்ளார். அந்த வகையில் இந்த வார வீடியோல திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் கும்பகோணம் ஆலங்குடி சாலையில் அமைந்துள்ள அம்பாள் வேண்டும் வரமளிக்கும் வித்தகிரியாகவும் வம்பர்களை வருத்தும் மரச்செல்வியாகவும் வலங்கையில் வீற்றிருக்கும் பாடைகட்டி மாரியம்மன் என்றழைக்கப்படும் சீதளாதேவி மகாமாரியம்மன் அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் லிங்கா, இது உங்கள் மௌனமதியில். வாங்க கதைக்குள்ள போகலாம். 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அது. கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க புங்கஞ்சேரியில அன்னைக்கு சாயங்காலம் மங்கலான சூரிய ஒளியில அந்த ஊர் எல்லைக்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு தனியா விளையாடிட்டு இருக்கா. கொஞ்சம் தொலைல ஒரு கிராம பகுதி இருக்கு. வீதிகள் ஆள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி இருக்கு. காற்று மெதுவா வீச
உதிர்ந்த இலைகள் சலசலக்குது. மெதுவா நடந்து வீட்டுக்கு போறா. அந்த கிராமத்துல இருக்க வீடுங்கள்லயே அந்த வீடுதான் கொஞ்சம் பெரிய வீடா இருக்கு. அந்த ஊர் நாட்டாமை வீடு அது. வீட்டு வாசல்லையே நாட்டாமையான முத்தண்ணன் நின்னு அந்த குழந்தைய முறைச்சு பார்க்கறாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த சின்ன பொண்ணு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறா. வீட்டில் எல்லாரும் தூங்குறாங்க. ஆனா அவ மெதுவா எந்திரிச்சு வெளியில வந்து பார்க்கறா. வீட்டு முற்றத்துல ஒரு பழங்கால ஊஞ்சல் இருக்கு. அதுல முத்தண்ணன் படுத்திருக்காரு. அந்த சிறுமி மெதுவா பக்கத்துல வரா. கையில ஒரு சின்ன கத்தி வச்சிருக்கா. தூங்கிட்டு இருக்க முத்தண்ணன் பக்கத்துல வந்து வேகமா கத்திய ஓங்குறா. திடீர்னு தூக்கத்திலிருந்து கண்முழிச்சாரு முத்தண்ணன். பக்கத்துல யாருமே இல்ல. இது வெறும் கனவா இல்ல உண்மையா அப்படின்னு தெரியாம குழப்பத்தோட சுத்தி பார்த்தாரு. உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தை நல்லா தூங்குறா. அந்த சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது. இது எல்லாத்துக்கும் அவதான் காரணமா? இவ உண்மையிலேயே குழந்தை தானா? அவளை என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே ரொம்ப கவலையோட உட்கார்ந்தாரு முத்தண்ணன். அதே இரவு இப்ப இருக்க வலங்கைமான் வரதராஜன் பேட்டை பகுதியில குடமுருட்டி ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு குடிசையில தூக்கம் இல்லாம உட்கார்ந்திருக்கா கோவிந்தம்மா. பகல் முழுக்க விவசாய வேலை செஞ்ச களைப்புல நல்லா தூங்குறாரு கணவனான காத கவுண்டர். கணவனுக்கு விவசாயத்துல உதவி செஞ்சாலும் வீட்டுல தின்பண்டங்கள் செஞ்சு சுற்று வட்டார கிராமத்துல வியாபாரம் செய்யறத தொழிலா வச்சிருந்தா கோவிந்தம்மா. எல்லாம் சரியா போனாலும் குழந்தை இல்லாத ஒரே குறைதான் அவளுக்கு. அந்த நேரம் இடி இடிக்க மழை வர அறிகுறி தெரிஞ்சது. உடனே எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே போய் பனை ஓலைகளை வச்சு மண்ணடுப்பையும் விறகு கட்டைகளையும் மூடி வச்சா. மழை தூர ஆரம்பிச்சது. அந்த இருட்டுல கொஞ்ச தூரத்துல ஒரு மின்னல் வெளிச்சத்துல ஊர் நாட்டாமை வீட்டில் இருந்த அதே சிறுமி அங்க நிக்கிறத பார்த்தா. இந்த நேரத்துல எப்படி தாயி இங்க வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே மெதுவா அவளை நோக்கி பக்கத்துல நடந்து போனா. அந்த நேரத்துல அவளுக்கு பின்னாடி அவளோட கணவனான காத கவுண்டர் வந்து, கோவிந்தம்மா, இந்த இருட்டுல எங்க போற? மழை வேற தூறுது அப்படின்னு கேட்டாரு. திடீர்னு கணவன் குரல் கேட்டு திடுக்கிட்ட கோவிந்தம்மா. இப்ப நல்லா பார்த்தா அங்க நின்ன அந்த சிறுமி இப்ப இல்ல. அந்த குழந்தைய தான் அங்க பார்த்ததா தன் கணவன் கிட்ட சொல்ல, இதெல்லாம் வெறும் மாயைமா, அந்த குழந்தையே நினைச்சிட்டு இருக்காத, கடவுள் நமக்கும் ஒரு நாள் வரம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை குடிசைக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. சில காலங்களுக்கு முன்ன கோவிந்தம்மா அவித்த வள்ளிக்கிழங்கும் மிளகாய் தடவிய மாங்காய் பத்தையும் சீப்பு பணியாரம் சீனி உருண்டை சித்துண்டையும் ஒரு ஓலை கூடையில போட்டு அதை தலையில சுமந்துட்டு வழக்கம் போல சுற்றுவட்ட கிராமங்களுக்கு வியாபாரத்துக்கு போனா. புங்கஞ்சேரியில தன்னோட வியாபாரத்தை முடிச்சிட்டு ஊர் திரும்பிட்டு இருந்தா. எந்த குழந்தைகளை பார்த்தாலும் அவளுக்கு ஏக்கம் வந்துரும். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற கவலையோட அந்த அமைதியான வலிய பல வருஷமா சுமந்துட்டு தினமும் அந்த பரமசிவனை வேண்டிட்டு இருந்தா. போற வழியில குடமுருட்டி ஆற்றங்கரையில தன்னோட கால்களை கழுவிட்டு இருந்த போது அந்த நேரத்துல ஒரு குழந்தை அழற சத்தம் அவளுக்கு கேட்டது. சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. பக்கத்துல இருந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில்ல வழக்கம் போல சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம்னு அங்க போனா. அங்க ஒரு அழகான பெண் குழந்தை அழுதுட்டே நின்னா. சுத்தி இருந்த அந்த கிராமத்து மக்கள் யார் இந்த குழந்தைன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த சிறுமிய பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல வந்த கோவிந்தம்மாவை பார்த்த அந்த சிறுமி உடனே அழுகைய நிறுத்திட்டு சிரிச்சது. ஓடி வந்து கோவிந்தம்மாளை கட்டி அணைச்சது. குழந்தை ஏக்கத்துல இருந்த கோவிந்தம்மாவும் அவளை தூக்கி குழந்தை இல்லாத தனக்கு அந்த ஐயனாரே இந்த குழந்தைய கொடுத்திருக்கிறதா நினைச்சு அந்த ஜனங்க கிட்ட தானே இந்த குழந்தைய கொண்டு போய் வளர்க்கறதா சொன்னா. ஆனா அங்க இருந்த யாருமே அதை ஏத்துக்கல. அந்த நேரம் அந்த ஊர் நாட்டாமையான முத்தண்ணன் அங்க வந்தாரு. விவரம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் விசாரிச்சாரு. யாரோ பிராமண தம்பதிகள் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனதை பார்த்ததா கூட்டத்துல இருந்த விவசாயி ஒருத்தர் சொன்னாரு. நாட்டாமை அந்த குழந்தைய பார்த்தாரு. ரொம்ப அழகா தெய்வாம்சம் பொருந்தி அந்த குழந்தைய தானே கொண்டு போய் வளர்க்கறதா சொல்லிட்டு தன்னோட குதிரை வண்டியில தூக்கிட்டு போயிட்டாரு. போகும்போது கோவிந்தம்மாளை அந்த குழந்தை ரொம்ப ஏக்கமா பார்த்தா. அந்த பார்வை அவ மனசை ரொம்ப பாதிச்சது. அன்னையிலிருந்து கோவிந்தம்மாளுக்கு குழந்தை ஏக்கம் அதிகமானது. அடிக்கடி அந்த குழந்தையின் முகமும் நிழல் உருவமும் அவ கண் முன்னாடி வந்து போனது. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி அந்த குடிசையில தூங்க முயற்சி பண்ணினா கோவிந்தம்மா. அன்னைக்கு முத்தண்ணன் அந்த குழந்தையை தன்னோட குதிரை வண்டியில அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த போதே வானம் இருண்டது. ராத்திரி கனமழை பெய்தது. அடுத்த நாள் காலையில சில கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தது. சேவல் கோழிகள் மர்மமான முறையில இறந்து கிடந்தது. கிராம மக்கள் மத்தியில ஒருவித பதற்றம் உருவானது. பசுக்களுக்கு பால் சுரக்கல. கன்றுக்குட்டிகள் பசியில கத்தினது. இதையெல்லாம் பார்த்த நாட்டாமைக்காரருக்கு எதனால திடீர்னு இந்த மாதிரி நடக்குதுன்னு புரியாம இருந்தது. இப்படியே நாட்கள் கடந்தது.
ஊர்ல நிறைய பேருக்கு வைசூரின்ற பெரியம்மை நோய் பரவுனது. என்னைக்கு அந்த சிறுமி நம்ம ஊருக்கு வந்தாலோ அப்பிருந்து தான் இதெல்லாம் நடக்குதுன்னு கிராம மக்கள் மத்தியில ஒரு முணுமுணுப்பு இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல நிலைமை இன்னும் மோசமானது. கால்நடைகள் ஒண்ணா மடிய ஆரம்பிச்சது. அம்மை நோயினால மக்கள் இறக்க ஆரம்பிச்சாங்க. நாட்டாமைக்காரருக்கு அடிக்கடி கெட்ட கனவுகள் வருது. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி முத்தண்ணன் தூக்கம் இல்லாம உட்கார்ந்திருந்தாரு. அடுத்த நாள் காலையில கும்பகோணத்திலிருந்து ஒரு ஜோதிடரை கூட்டிட்டு வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு கேட்டாரு. தூண் மறைவுல அந்த சிறுமி மறைஞ்சு நின்னு அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு அந்த ஜோதிடருக்கு ஆவேசம் வந்து அந்த குழந்தைய திரும்பி பார்த்தாரு. இது சாதாரண குழந்தை இல்ல. இந்த குழந்தை இருக்க வேண்டிய இடமும் இது இல்ல. இதை சேர வேண்டிய இடத்துல சேர்த்தாதான் நன்மை நடக்கும், இல்லைன்னா இன்னும் பல அசம்பாவிதங்கள் இந்த கிராமத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பயந்து போன முத்தண்ணன் அந்த குழந்தைய முதலா அந்த ஐயனார் கோயில்ல கண்டெடுத்த போதும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்றும் கிராம மக்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. ராத்திரி பெய்த மழையால காதக்கவுண்டரோட நிலத்துல நீர் தேங்கி இருந்தது. அதை பயன்படுத்தி ஏர் கலப்பையை எடுத்து அதிகாலையிலேயே நிலத்தை உழுவ ஆரம்பிச்சாரு. கணவருக்கு சோள கஞ்சியை செஞ்சு எடுத்துட்டு கொள்ளைக்கு போனா கோவிந்தம்மா. ராத்திரி மழையில விறகுகள் ஈரமானதால அவளால தின்பண்டங்கள் செய்ய முடியல. அன்னைக்கு வியாபாரத்துக்கும் போக முடியல. மனசு சரியில்லாத நேரம் வழக்கமா ஆற்றங்கரை கிட்ட இருக்க ஐயனார்கிட்ட போய் வேண்டுவா. அன்னைக்கும் அந்த மாதிரி கிளம்பும்போது வீட்டுக்கு வெளியில ஒரு குதிரை வண்டி வந்து நின்ன சத்தம் கேட்டது. திடீர்னு வீட்டுக்குள்ள அந்த சிறுமி வந்தா. இதுவும் மாயையா இல்ல உண்மையான்னு தெரியாம முழிக்கும்போது நாட்டாமை முத்தண்ணனின் குரல் வீட்டு வாசலில் கேட்டது. அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளையும் கோவிந்தம்மாளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட நாட்டாமைக்காரர் உடனே குழந்தைய தூக்கிட்டு தன்னோட குதிரை வண்டியில வலங்கை மானில் உள்ள குதிரை லாயத்துக்கு போனாரு. சோழர்கள் காலத்துல அரபு தேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற குதிரைகள் எல்லாம் இந்த லாயத்திலிருந்து தான் பல தேசங்களுக்கு விற்பனையானது. ஆனா இப்ப எந்த ஆரவாரமும் இல்லாம இருந்த அந்த லாயத்துல அமைதியா உட்கார்ந்திருந்த கொல்லர்கிட்ட கோவிந்தம்மாவோட வீட்டை கேட்டாரு. வழிகாட்ட பக்கத்துல இருந்த சுப்பனின் மனைவியான பொன்னிய கூட்டிட்டு அவ வீட்டு வாசல்ல போய் நின்னாரு. குழந்தை வீட்டுக்குள்ள ஓடி போய் கோவிந்தம்மாவை அணைச்சிக்கிட்டது. ரொம்ப சந்தோஷமா குழந்தைய தூக்கிட்டு வெளியில வந்தா கோவிந்தம்மா. அந்த நேரம் காதக்கவுண்டரும் வர, மன்னிச்சுக்கோங்கம்மா, இந்த குழந்தை இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவளை ஒப்படைச்சிட்டு நாட்டாமை கிளம்பிட்டாரு. கோவிந்தம்மாளுக்கு நம்பவே முடியல. அந்த குழந்தையின் முகத்துல அப்பதான் சிரிப்பே வந்தது. கோவிந்தம்மாளும் காதக்கவுண்டரும் அந்த குழந்தைக்கு சீதலான்ற பேர் வச்சு வளர்த்து வந்தாங்க. அத்தனை காலம் அந்த கிராமத்தில் இருந்த நோய் நொடிகள் விலகியது. விவசாயம் செழித்தது. ரொம்ப சந்தோஷமா கோவிந்தம்மாளும் காதக்கவுண்டரும் வாழ்ந்து வந்தாங்க. சீதலா வந்த நேரம் கிராமமே செழிப்பா மாறினதுனால அந்த கிராம ஜனங்கள் எல்லாம் சீதலாவை தெய்வ குழந்தையா பார்த்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப காலம் நீடிக்கல. சீதலாவுக்கு 7.5 வயதான போது ஒரு கடுமையான அம்மை நோயினால பாதிக்கப்பட்டா. வேப்பிலை படுக்கையில் சீதலா படுத்திருக்க அன்னைக்கு ராத்திரி காய்ச்சல் அதிகமானது. கண்ணுல கண்ணீரோட வேப்பிலையால விசிறிக்கிட்டே சீதலாவின் தலைமாட்டில் உட்கார்ந்திருந்தா கோவிந்தம்மா. பக்கத்திலேயே கொப்பளங்களுக்கு மஞ்சள் பத்து போட தயார் செஞ்சுட்டு இருந்தா மருத்துவச்சியான வீராயி. நோயின் தாக்கம் அதிகமானது. நேரம் நெருங்கினது. கோவிந்தம்மாளையும் காதக்கவுண்டரையும் கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு புன்னகையோட கண்மூடினா சீதலாதேவி. கோவிந்தம்மா கதறினா, குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கு அந்த தெய்வம் ஒரு குழந்தைய கொடுத்தது. அதையும் இப்படி பாதியிலேயே எடுத்துக்கிச்சே. இதுக்கு எனக்கு ஏன் அந்த தெய்வம் குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதா. தெய்வ செயல்களை யாரும் தடுக்க முடியாது. அவரவர் கர்ம வினைகளையும் அனுபவிச்சுதானே ஆகணும். கோவிந்தம்மா பாக்கியம் செய்தவள். அவளோட வேண்டுதலை ஏற்று அந்த தெய்வமே தனக்கு குழந்தையாய் வந்ததை அவள் அப்போது அறியவில்லை. மறுநாள் காலை சீதலாவின் உடலை அடக்கம் செய்ய ஈமக்கிரியைகளை செய்தனர். தன்னுடைய வீட்டின் கொல்லைப்புறத்திலேயே அவளை அடக்கம் செய்து தெய்வமாக்கி வழிபட்டு வந்தாள் கோவிந்தம்மாள். அன்றிலிருந்து ஒரு சில நாட்களில் கோவிந்தம்மாவும் காதக்கவுண்டரும் சீதலாவின் நினைவுகளை சுமக்க முடியாமல் மாற்றம் வேண்டி யாத்திரை சென்றனர். காதக்கவுண்டர் தன்னோட விளைநிலங்களை பராமரிக்கும் பொறுப்பை சுப்பையாவிடம் விட்டு சென்றார். அன்னைக்கு ராத்திரி கடுமையான மழை பெஞ்சது.
பயிர் தண்ணில மூழ்காம இருக்க வரப்பு வெட்டுவதற்காக சுப்பையா கொள்ளைக்காட்டுக்கு போனாரு. அந்த நேரத்துல பொன்னிக்கு இடுப்பு வலி வந்தது. சத்தம் கேட்டு வந்த வீராயி அவளுக்கு பிரசவம் பார்த்தா. ஆனா குழந்தை இறந்தே பிறந்தது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை அம்மை கொப்பளங்களோட இருந்ததால உடனே வீராயி அந்த குழந்தைய தூக்கிட்டு சீதளாவின் சமாதியில வச்சு வேண்டினா. எந்த அதிசயமும் நடக்காததால இந்த குழந்தையின் உடல்ல இருந்து மறுபடியும் ஊருக்குள்ள அம்மை நோய் பரவாம இருக்க உடனே இடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனா வீராயி. அம்மனின் அருளால அந்த குழந்தையின் உடல்ல இருந்த கொப்பளங்கள் மறைந்து உயிர் பெற்றது. மறுநாள் காலையில குடமுருட்டி ஆற்றங்கரையில் நீராடி சென்ற பெண்கள் கோவிந்தம்மாவின் வீட்டை கடக்கும்போது ஆவேசம் வந்து ஆடினர். அதில் ஒரு பெண்மணி அருள்வாக்கு கூறினார். நான் தான் மாரியம்மன், குழந்தை வடிவில் இங்கு வந்தேன், என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று கூறினார். குழந்தையை சமாதி செய்த இடத்தில் கீற்று கொட்டகை போடப்பட்டது. மக்கள் வந்து வழிபடத் தொடங்கினர். பின்னர் அவ்விடத்தில் கோவிலும் எழுப்பப் பெற்றது. சீதளாதேவி மகாமாரியம்மன் கோவிலாக பெயர் பூண்டு வரந்தரும் தெய்வமாக அன்னை பராசக்தி அங்கே விளங்கலானாள். இந்த கோவிலின் சிறப்பு உலகில் வேறு எங்கும் காண முடியாத பாடை கட்டி திருவிழா. உடலின்றி போனாலும் உயிரோடு உள்ளேன் என்று அம்மன் அருள்வாக்கு வழங்கியதால் இந்த அம்மனிடம் குறை தீர்க்க கோரி வரும் பக்தர்கள் தம் உடலையே காணிக்கையாக அளிக்கும் பாடைக்காவடி பிரார்த்தனையை நிறைவேற்ற ஆரம்பித்தனர். இதனை பாடை கட்டி திருவிழா என்றும் சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் இந்த விழா நடைபெறும். அன்னை பராசக்தியே உலகின் வெப்பம் நீக்கி உயிர்களை காக்கும் மழையை பொழிய வைக்கும் மாரியம்மனாக இங்கு தோற்றம் கொண்டிருக்கிறாள். வலங்கைமான் குடமுருட்டி ஆற்றின் தென் திசையில் உள்ளது. ஊரின் ஈசான்ய திசையில் மகாமாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. மருத்துவரால் கைவிடப்பட்டு எந்த பக்தன் அன்னையிடம் எனக்கு உயிர் பிச்சைதா, உனக்கு பாடைக்காவடி எடுக்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறானோ அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து நல்வழியில் வாழ வைக்கிறாள் அன்னை. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பாடைக்காவடி எடுத்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் பக்தர்கள். பாடைக்காவடி எடுக்க இருக்கும் பக்தர்கள் 1 வாரம் அல்லது 2 வாரங்கள் அன்னையை வேண்டி விரதம் இருப்பர். காவடி எடுக்கும் நாளன்று ஒருவர் இறந்தால் எவ்வாறு அவருக்கு பாடை கட்டி இறுதிச் சடங்கு செய்கிறோமோ அதுபோல நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தரை ஆற்றில் குளிக்க வைத்து பாடையில் படுக்கச் செய்து அவரை 4 பேர் தூக்கி கொண்டு திருக்கோயிலை 3 முறை வலம் வருவர். பின் கோயிலின் முகப்பில் பாடையை இறக்குவர். கோயிலில் பூசாரி பாடையில் பிணம் போல கிடக்கும் பக்தர் மேல் அபிஷேக நீர் தெளித்து அன்னையின் பிரசாதமான விபூதியை பூசி அவரை எழச் செய்வர். இதனாலேயே மக்கள் அன்னையை பாடைக்காவடி மாரியம்மன் என்றும் போற்றுகின்றனர். கடைசியில் இதுதான், இவ்வளவுதான் என்பதால் இருக்கும் வரை எப்போதும் அன்புடனேயே இருங்கள் என்று அறிவுறுத்துவதுதான் இந்த பரிகார வேண்டுதலின் நோக்கம். பக்தர்கள் பல்வேறு வேண்டுகோளை அன்னையின் திருவடியில் வைக்கின்றனர். அவை காலப்போக்கில் நிறைவேறி வருவதனால்தான் மக்கள் தொடர்ந்து அன்னையின் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தும் காணிக்கை செலுத்தி கொண்டும் உள்ளனர். அம்மை முதலிய நோய்களை தீர்ப்பதும் அச்சத்தை அகற்றி எதிர்ப்புகளை முறியடித்து ஏழை எளியவர்களை காப்பதும் அன்னையின் அன்றாட நிகழ்ச்சிகள். இவையன்றி அன்னை நிகழ்த்தியுள்ள அற்புதங்கள் பல பல. பக்தர்கள் தமது அங்கங்களில் எப்பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பகுதி சரியாக அம்பாளிடம் அங்க பிரதட்சணை செய்து வேண்டிக் கொள்வர். திருமணமாகாதவர்கள் திருமணம் நடைபெற்றால் அத்திருமாங்கல்யத்தை அம்பாளுக்கு காணிக்கையாக்குகிறார்கள். உண்டியல் முழுவதும் திருமாங்கல்யம் நிறைந்ததாக எப்பொழுதும் இருக்கும். அம்மை கண்டவர்களின் மாமருந்தாக பயன்படுவது அன்னையின் அபிஷேக பாலும் வேப்பிலையும் தான். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அம்பாளிடம் வேண்டிக் கொண்டு வெள்ளியில் தொட்டில் செய்தும் மணி வாங்கியும் குழந்தையின் எடைக்கு எடை நாணயங்களை வைத்தும் ஒரு சில பக்தர்கள் தமது குழந்தைக்கு அம்பாளின் பெயரை வைத்தும் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். மரண பயம் நீங்கிடவும் குழந்தை வரம் பெற்றிடவும் அம்பாளின் முடிக்கயிறு பெற்றுச் செல்கின்றனர். முடிக்கயிற்றை நீதிபதிகள், அரசு அதிகாரிகள், பள்ளி மாணவர்கள் முதலியவர்கள் வாங்கி அம்பாள் தம்முடன் இருப்பது போன்ற ஒரு உணர்வை பெறுகின்றனர். ஆலய முகப்பின் முன்மண்டபம் அடைப்புச் சுவர் ஏதுமின்றி திறந்த அரங்கமாக அமைந்துள்ளது. தலவிருட்சமாக வில்வமரம் கோயிலின் பின்னால் அமைந்துள்ளது. கருவறையில் மின்னும் விளக்கொளியில் சீதளாதேவி மகாமாரியம்மன் அமர்ந்த நிலையில் நாற்கரங்களுடன் கொலுவிருக்கிறாள். வலது மேற்கரத்தில் உடுக்கையும் இடது மேற்கரத்தில் சூலமும், வலது கீழ்கரத்தில் கத்தியும் இடது கீழ்கரத்தில் கபாலமும் உள்ளன. இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அன்னை வீரசிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளாள். 2 தோள்களின் மீதும் 2 நாகங்கள் உள்ளன. பங்குனி மாதம் முதல் ஞாயிறன்று திருவிழா தொடங்கி 9 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 8ஆம் நாளான அடுத்த ஞாயிறன்று பாடை கட்டி திருவிழா நடைபெறும். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்தைச் சேர்ந்தது வலங்கைமான் நகர். கும்பகோணத்திலிருந்து தெற்கே மன்னார்குடிக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் 9 கிலோமீட்டரில் உள்ளது இத்தலம். குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இவ்வூர் நீர்வளமும் நிலவளமும் நிரம்பியது. இவ்வூருக்கு வந்து செல்ல
குடந்தையிலிருந்தும் மன்னார்குடியிலிருந்தும் திருவாரூரிலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளது. ஆலயம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அந்த சீதளாதேவி மகாமாரியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நம் தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும், கமெண்ட் பண்ணியும், இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள். நன்றி.